இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுனா கடகராசி. கடகராசி நண்டு போல் சிம்பிளுடைய கடகராசி. குட் திங் என்னென்னா, இவங்கள மாதிரி ஃபேமிலியை கேர்டேக்கிங் பண்ணுறது வேறு யாருமே கிடையாது. இருக்கிற 12 ராசியிலே ஃபேமிலிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அவ்வளோ விஷயங்களை பண்ணி கொடுக்குறதுல நம்பர் 1 பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான். தோணலாம் எல்லாருமே ஃபேமிலி லைஃப் தான் வந்து பாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு தானே எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே 12 ராசியில் கடகம் மாதிரி யாரும் அந்தளவுக்கு ஃபேமிலியை கேர்டேக்கிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா கம்ஃபர்ட் ஜோனையும் க்ரியேட் பண்ணிவிட்டு 10% 90% அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்க 10% டைம் கிடச்சாங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க ஆல்வேஸ் தே ஒர்க் ஃபார் தேர் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் அந்த அவங்க கேர்டேக்கிங் பண்ணுறதாகட்டும், அந்த லவ் கொடுக்குறதாகட்டும், அந்த பாண்டிங் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், அவங்கள மாதிரி வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து வேறு யாருமே கிடையாது. மற்ற எல்லாரோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபேமிலி பாண்டிங் வந்து கடகராசியை அடிச்சிக்கவே முடியாது. அவங்களுக்கு தேவையான ஒரு வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், பைக் ஆர் காரோ இல்லை குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் கரெக்டாக கம்ஃபர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான, ஏன்னா அந்த நாளுங்கிறது வீடு, வண்டி, வாகனம் ப்ளஸ் அம்மாவை குறிக்கிற இடங்கிறதுனால அந்த பாண்டிங் ப்ளஸ் அவங்களோட ஆட்சி அதிபதி வந்து சந்திரன். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதுல அவங்க மைண்ட் வந்து எப்பயுமே ரொம்ப கிளியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சொல்லணும்னா கூட நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் எடுத்துக்கலாம். அவர் பாருங்கள், அவருக்கு வந்து கார்னால் வந்து அவ்வளோ முக்கியம். பட் இருந்தாலும் ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே மேரேஜ் பண்ணிட்டாலும் அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு தன்னோட 50 வயசுக்கு மேலே போயிட்டு தன்னோட இன்ட்ரெஸ்டான கார் ரேசிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறாரு. ஸோ ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு ப்ளஸ் அவங்களுக்கு தேவையானதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது பண்ணிக்கிட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பண்ணாமல் இருக்கவும் மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களோட பர்சனல் ஒர்க் மெயினாக இல்லை ஃபேமிலி மெயினான்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பர்சனலுக்கு வருவாங்க. அவங்களோட இண்டிவிஜுவலான விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட லைஃப் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட லைஃப்பில் ஏதாவது வந்து லைஃப்பில் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயம்ஸ் உள்ள லைஃபோட இன்சைட் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்பட்ட அப்படின்னா நீங்கள் உங்கள் குட் டைம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப்பில் ஜோதிடம் வந்து உங்களோட நீங்கள் ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருந்து அதுலேருந்து வெளியே வரதுக்காக தான் ஜோதிடமே ஒழிய ஜோதிடம் மூலிமா எதையும் மாற்ற முடியாது. மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்போ மாறும், உங்களுக்கு எப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக மட்டும்தான் ஜோதிடம் ஒழிய ப்ளஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் லைஃப்பில் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடமே தவிர